யாருக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும், அதுவும் ரயில்வே ஜாப் வேணுமா, இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெடிசர் அகாடமியிலிருந்து ஒரு பிக்கெஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் ஐடியில் போகணும், லோ நாலேஜாக இருக்குது, நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும்னா கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுலேருந்து அந்த வேலை இப்போ வந்திருக்குங்க. இந்த ஜாப் வந்து எப்போ ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 21/10/2025 சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் 20/11/2025. லாஸ்ட் டேட்டு இந்த பேமெண்ட் சப்மிட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 22/11/2025. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 23/11/2025 2/12/2025. நீங்கள் எலிஜிபிள் ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் தேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3/12/2025 7/12/2025. இது என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். ஸோ சூப்பர்வைசருங்க. லெவல் பார்த்தீங்கன்னா 7th லெவல் சிபிசியில் 6ன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பே வந்து 35,400. ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33க்குள்ள இருக்கணும். வேகன்சிஸ் 161 வேகன்சி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர். பே லெவல் ஸ்கேல் 6, 35,400 இனிஷியல் சேலரி ரேஞ்ச். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2. ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 இருக்கணும். நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் 615. தேர்ட் ஒன் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். சேலரி 29,200 சொல்லியிருக்காங்க. சேம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாபுக்குமே ஒண்ணுதான். வேகன்சி பாத்தீங்கன்னா 3,416. ஃபோர்த் ஒன் ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் 29,200. வேகன்சி பாத்தீங்கன்னா 921. ஃபிஃப்த் ஒன் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் 29,200. வேகன்சி பாத்தீங்கன்னா 638. டிராஃபிக் அசிஸ்டன்ஸ் 25,500. வேகன்சி பாத்தீங்கன்னா 59. டோட்டலா 5,810 வேகன்சிஸ். ஸோ சூப்பரான ஒரு வேகன்சினே சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ஆஃப் ஆர்ஆர்பி அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் போஸ்ட். ஸோ ஜோன் வைஸாக போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி என்ன, அதே மாதிரி டோட்டலாக உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னங்கிறதெல்லாம் கிளியராக பார்த்துடலாம். நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் போதும், இல்லை நேபாள், பூட்டான், திபெத் ரெஃப்யூஜியாக இருந்தீங்கனாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 33க்குள்ள இருக்கணும். இயர் வைஸாக ஒவ்வொரு கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. லோயர் ஏஜ் லிமிட் 1/1/2026. நீங்க யூஆர் இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா 2/1/1993. ஓபிசி இருந்தீங்கன்னா 1990. எஸ்சிஎஸ்டிங்க இருந்தால் 1988 சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். எக்ஸ் சர்வீஸ்மேன் வித் அட்லீஸ்ட் 6 month கண்டினியூஸ் சர்வீஸ் ஆஃப்டர் அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். ஓபிசி இருந்தால் 6 இயர்ஸ். எஸ்சிஎஸ்டி இருந்தீங்கன்னா 8 இயர்ஸ். இதே நீங்கள் பிடபிள்யூபிடி இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க யூஆர்ல. ஓபிசி இருந்தீங்கன்னா 13 வருஷம். எஸ்சிஎஸ்டி இருந்தீங்கன்னா 15 வருஷம். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட் விடோ டிவோர்ஸ்டா இருந்தீங்கன்னா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 35 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 38, எஸ்சிஎஸ்டிக்கு 40. எல்லா கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்சிஎஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 rupees சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஆன்லைன் மட்டும்தான். நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆர் யூபிஐ வந்து அக்செப்டபிள்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் கேன் பி பெய்டு பை த கேண்டிடேட் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி. மைனாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், ஜொரட்டிசம் சப்ஜெக்ட் டு ரிவிஷன், டெலிஷன், இன்க்ளூஷன் இஃப் எனி ரிசீவ்டு த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி சொல்லியிருக்காங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட பேங்க் டீடைல்ஸ், நேம் ஆஃப் த பேங்க், அக்கௌண்ட் ஹோல்டர் நம்பரு எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கங்க. அப்போ தான் ரீஃபண்டபிள் போர்ஷன் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ப்ராப்பராக பே பண்ணல அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 90 நிமிஷம். அதில் 40 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், 30 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு, 30 வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். டோட்டலாக 100 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸில் 50, மேத்தமெட்டிக்ஸில் 35, ஜென்ரல் அவேர்னஸ் இன்டெலிஜென்ஸில் 35, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120. மேத்தமெட்டிக்ஸில் எந்த மாதிரிங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க. நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், எக்ஸெட்ராஸ். ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ், கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபிபெட்டல் சீரிஸ். ஸோ கிளியராக எல்லாமே பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் ஈவெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக அப்டேட்லேயே இருக்கணும். ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கில் செட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிளர்க்கு, இந்த டைபிஸ்ட்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் செட் தெளிவாக இருக்கணும். எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஆர்இ வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பரு, மொபைல் நம்பரு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ நோ சேஞ்சஸ் வில் பி அலவுட் டு த டீடைல்ஸ் கிரியேட்டட் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ கேப்சரிங் பண்ணுறது, அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது இதெல்லாமே கிளியராக அப்ளை பண்ணிக்கங்க. அப்புறம் அதே மாதிரி தான் உங்களோட சர்டிஃபிகேட், அதாவது இந்த கேஸ்ட் வைஸாக என்ன சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்டாக வர முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆர்ஆர்பி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் வந்து டோட்டலாக 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க.
ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மொத்தமாக 2 சொல்லியிருக்காங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டுக்கு வந்து 17, ஜூனியர் கம் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டுக்கு வந்து 108 தனியாக இருக்குது. எஸ்ஆர் தனியாக இருக்குது. சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ல 1, எஸ்ஆரில் வந்து 50, மொத்தமாக 187 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 73, எஸ்சிக்கு 31, எஸ்டிக்கு 22, ஓபிசிக்கு 43, இடபிள்யூஎஸ்க்கு 18, டோட்டலாக 187 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வியூவர்ஸ் இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கணும் மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.